எப்படியோ ஃபைனலி ஒரு வழியா மைக்கேல் படத்த பார்த்தாச்சு. என்ன மாரி வேலைப்பாடுப்பா! எப்பா வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிர்றேன். இந்த கிரிட்டிக் ஸ்கோர் நல்லா இல்ல, கம்மியா இருக்கு. ரிவ்யூ நல்லா இல்ல, ரிவ்யூ சுமாரா இருக்கு. அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. என்னவா வேணா இருக்கட்டும். எதுவா இருந்தாலும் நீங்க ஒரு மைக்கேல் ஃபேனா இருந்தீங்கன்னா, ஐ மீன் எம்ஜே ஃபேனா இருந்தீங்கன்னா, மைக்கேல் ஜாக்சன் ஃபேனா இருந்தீங்கன்னா, தாராளமா இந்த படத்த ஒரு தடவ கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்த்துருங்க. லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா இருக்கும். இல்ல அப்படின்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல வருத்தப்படுவீங்க. நவ் லெட்ஸ் கெட் இன்டூ மை வியூ நாட் அ ரிவ்யூ ஆன் மைக்கேல் மூவி. ஃபர்ஸ்ட் நான் பேசணும்னு நினைக்கிறது ஜஃபார் ஜாக்சன் தான். ஓ மை காட்! என்ன மாரி பெர்ஃபார்மன்ஸ் கைஸ்! என்ன மாரி பெர்ஃபார்மன்ஸ்! லிட்டரலி ஜஃபார் வந்து எம்ஜேவாவே வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். வேற மாரி பெர்ஃபார்மன்ஸ். இதான்டா மைக்கேல் அப்படின்ட்டு கண்ணு முன்னாடி எடுத்துட்டு வந்து என் தலைவன் எம்ஜேவ காட்டிட்டாங்க. என்ன மாரி பெர்ஃபார்மன்ஸ்! லிட்டரலி ஸ்பீக்கிங் மைக்கேலாவே வாழ்ந்திருக்காரு. உண்மைய சொல்லணும் அப்புட்னா. பிக்சர் டு பிக்சர் நீங்க வச்சு பார்த்தா கூட எந்த ஒரு டிஃபரன்ஸுமே தெரியாது மூவில. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா ப்ளே பண்ணியிருக்காரு மைக்கேல் ஜாக்சனா. அண்ட் நெக்ஸ்ட் நான் பேசணும்னு நினைக்கிறது ஸ்க்ரீன் ப்ளே பத்தி தான். என்னதான் இது எம்ஜே அவர்களுடைய பயோபிக்காக இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அ மூவி. ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஒரு படத்துக்கு ஸ்க்ரீன் பிளேங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஸ்க்ரீன் பிளே பத்தி பேசாம இருந்தா எப்படி? ஸோ ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்கு? நல்லாவே இருக்கு. 2 ஹார்ஸ் எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் என்னோட லைஃப்லயே ஃபாஸ்டஸ்ட் 2 ஹார்ஸ்னா நான் இந்த மூவிக்கு தியேட்டர்ல ஸ்பெண்ட் பண்ண அந்த 2 ஹார்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ஒரு மாதிரி டக்குன்னு போன மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. பெருசா எங்கேயுமே லேகோ இல்ல போர் அடிக்குதுனோ இல்ல என்னடா பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டோ எதுவுமே எனக்கு ஆக்சுவலி தோணல. ஒரு மாரி கடகடன்ட்டு போன மாரி தான் இருந்துச்சு. ஜஸ்ட் இமேஜின் கைஸ், இவ்ளோ பெரிய ஒரு லெஜெண்டோட பயோபிக்ல கேஸ்டிங் எவ்ளோ முக்கியம். கேஸ்டிங் செம்மையா பண்ணியிருக்காங்க உண்மைய சொல்லணும் அப்டின்னா. இந்த கேரக்டர யாராலயுமே இவங்கள தவிர பெர்ஃபெக்ட்டா ப்ளே பண்ண முடியாது அப்டின்ற மாரி தான் கேஸ்டிங் இருந்துச்சு. பயங்கரமா கேஸ்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாரையுமே. அண்ட் குறிப்பா சொல்லணும் அப்புட்னா, எம்ஜே அவர்கள் கூடயே பில்லுன்னு ஒருத்தர் வருவாரு. ஸோ அவரோட ஹெட் செக்யூரிட்டின்னு நெனைக்கிறேன். அவரோட கேஸ்டிங் கூட ரியல் லைஃப்க்கும் மூவிக்கும் செம பெர்ஃபெக்ட்டா இருக்கு. என்ன மாரி பெர்ஃபெக்ஷன்ங்க கேஸ்டிங்ல உண்மையா சொல்லணும் அப்புட்னா, இவங்கள தவிர இந்தந்த கேரக்டர்ஸ இந்தந்த ஆர்டிஸ்ட்ட தவிர மீதி யாராலயுமே ப்ளே பண்ணவே முடியாது. அதுவும் குட்டி மைக்கேல் ஜாக்சன்னா ஒரு பையன் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பான் பாருங்க. அவனும் ஜஃபார் ஜாக்சனுக்கு நீ மட்டும் தான் இப்படி எம்ஜே மாரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவியா? நானும் எம்ஜே மாரி பயங்கரமா பண்ணுவேன்டா. நான் குட்டி எம்ஜேடா அப்படின்ற மாரி பயங்கரமா அவனும் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தான். அவ்ளோ பிக்சர் பெர்ஃபெக்ட்டான கேஸ்டிங். ஐ வாஸ் ஜஸ்ட் மைண்ட் ப்ளோன் உண்மையா சொல்லணும் அப்புட்னா. ஒரு கேஸ்டிங்கையும் பார்த்து பக்காவா செதுக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். உண்மைய சொல்லணும் அப்புட்னா. அண்ட் நெக்ஸ்ட் கிளைமாக்ஸ். இந்த பேட் சாங் ஒரு வைப்ல எடுத்திருந்தாங்க பாருங்க. எப்பா! என்னா மாரி வைப் தியேட்டர்ல ஆக்சுவலி உண்மைய சொல்லணும் அப்புட்னா, செம்ம வைபு இந்த பேட் சாங்க்கு. நான் ஆக்சுவலி வந்து கிளைமாக்ஸ் வேற மாரி இருக்கும் அப்டின்ற மாரி தான் எதிர்பார்த்தேன். பட் இந்த பேட் சாங் தான் கிளைமாக்ஸ்ன்றது ஆக்சுவலி எனக்கு தெரியாது. ஆக்சுவலி இது ஒரு ஸ்பாய்லர் தான். ஐ அம் வெரி சாரி. நெறைய ஆக்சுவலி போட்டேன். அதுக்கும் ஐ அம் வெரி சாரி. இந்த பேட் சாங் எடுத்ததாகட்டும், ஜஃபார் ஜாக்சன் அதுல பெர்ஃபார்ம் பண்ணதாகட்டும், அண்ட் அந்த ஃப்ரேமிங் ஆகட்டும், எல்லாமே ஒரு மாரி மாஸ்டர் கிளாஸா இருந்துச்சு. இன்னும் பெர்ஃபெக்ட்டா சொல்லணும் அப்டின்னா, இந்த சாங் வந்ததுக்கு அப்புறம் தான் படத்துல இத பார்த்ததுக்கு அப்புறம் தான், ஜஃபார் ஜாக்சன் வந்து மைக்கேல் ஜாக்சனா பெர்ஃபார்ம் பண்ணல, வாழ்ந்திருக்காரு அப்டின்ற மாரி எனக்கு ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. செம்ம வைபா இருந்துச்சு. கிராண்டியரா இருந்துச்சு. அண்ட் எனக்கு இந்த மூவில ஆக்சுவலி ஒரு சில குறைகள்ன்றது இருக்கு. அதெல்லாம் என்னென்னன்னு பார்ப்போமே. ஃபர்ஸ்ட் எனக்கு குறையாப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 சாங் ஆக்சுவலி வந்து இந்த படத்துல ஃபுல்லா யூஸ் பண்ணவே இல்ல. ஒண்ணு வந்து த்ரில்லர்ஸ் அண்ட் இன்னொன்னு வந்து பீட் இட். இந்த 2 பாட்டுமே எனக்கு ரொம்ப பயங்கர ஃபேவரட்டான ஒரு பாட்டு. அப்படி இருக்கக்குள்ள எனக்கு தெரிஞ்சு நான் லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ் பார்த்தோனே, சரி இந்த 2 பாட்டு நம்ம தியேட்டர்ல எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா பண்ணிடுவோம் அப்படின்ட்டு தான் நான் வந்தேன். பட் கடைசியில பார்த்தா வந்து அந்த 2 பாட்டுமே ஃபுல்லா ப்ளே பண்ணல படத்துல. ஒரு சின்ன சின்ன போர்ஷன்ஸ் மட்டும் ப்ளே பண்ணிட்டு ஆக்சுவலி நிறுத்திட்டாங்க. அந்த ஐகானிக்கான ஒரு சில போர்ஷன்ஸ் இருக்கும்ல, அத மட்டும் ப்ளே பண்ணிட்டு சாங் வந்து ஃபுல்லா யூஸ் பண்ணல. எனக்கு ஒரு மாரி அது ஒரு மாரி மன வருத்தமா போயிருச்சு. ஏன்னா இந்த 2 சாங் எப்படியாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிரலாம் தியேட்டர்ல அப்படின்ட்டு தான் நான் வந்தேன். பட் யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. நேரமே சரியில்ல ஃபிரெண்ட்ஸ். அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு எனக்கு தியேட்டர்ல. அண்ட் நெக்ஸ்ட் எனக்கு இன்னொரு குறையாப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிளைமாக்ஸ் தான். என்னடா பொசுக்குன்னு முடிச்சுப்புட்டீங்க அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு உண்மைய சொல்லணும் அப்படின்னா. ஏன்னா லைக் நான் ஒரு மாரி வேற மாரி எதிர்பார்த்து போனேன் கிளைமாக்ஸ். பட் டக்குன்னு பொசுக்குன்னு ஒரு மாரி முடிச்சு அமுச்சு விட்டோனே, என்னங்க அவ்வளோதானா? என்ன நீங்க இன்னும் நான் நெறைய எதிர்பார்த்தேனே. நீங்க என்ன இவ்வளோ எத்தோட முடிச்சு அனுப்புறீங்க? இல்ல வேணாம் எனக்கு பாயாசம் எங்கடா அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு எனக்கு. எங்கடா மீதி படம் அப்படின்ற மாரி தான் எனக்கு இருந்துச்சு. லைக் ஒரு மாரி ஏதோ பிரச்சனை ஆயி தான் இத வந்து எடுத்தாங்க. 3 ஆக்ட்லாம் வந்து ஃபுல்லாவே எண்டிங்லாம் ஃபுல்லாவே மாத்துனாங்க. ரீஷூட் பண்ணாங்க அப்டின்ட்டு கேள்விப்பட்டேன். அது ஆக்சுவலி அப்ரப்ட்டாவே ஒரு மாரி தெரியுது. என்னதான் சொன்னாலும், என்னதான் கதறினாலும், இது மைக்கேல் ஜாக்சன் அவருடைய பயோபிக். அதனால
யாராவது இன்னும் படம் பார்க்கல அப்படின்னா, தயவு செஞ்சு போய் பாருங்க. அந்த ரிவ்யூவர் இத சொல்ட்டாரு, இந்த ரிவ்யூவர் அத சொல்ட்டாரு, அவங்க அத சொல்ட்டாங்க, இவங்க இத சொல்ட்டாங்க. "பாத்தியா படம் அப்படி இருக்கான்" அப்படின்னு இவன் சொன்னான், அவன் சொன்னான் அப்படின்ட்டுலாம் யாரும் போகாமலாம் இருக்காதீங்க. அவங்கவங்க ஒப்பீனியன் அவங்கவங்களுக்கு தான். அதனால தாராளமா போய் இந்த படத்த ஒரு தடவ தியேட்டர்ல பாருங்க. நல்லா பெரிய ஸ்க்ரீன்ல நல்லா சவுண்டிங் இருக்க தியேட்டரா பார்த்து போய் பாருங்க. அப்பதான் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த படத்துல இருந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். நான் உங்கள அடுத்த வீடியோல பார்க்குறேன். அன்டில் தென் சி யூ. டாடா பை பை. மறக்காம போய் இந்த படத்த பார்த்துருங்க. அவ்வளோதான். டாடா பை பை.